நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு அண்மை செய்தி, நெல்லை மாவட்டம் பணக்குடியில் மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தை அறிவித்துள்ள சீமான். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். சீமான் தங்கியுள்ள ஹோட்டல் முன்பு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜா. வணக்கம் ராஜா, விவரங்கள். வணக்கம். திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மாடுகளை மேய்க்கும் உரிமைக்காக நாம் தமிழர் கட்சி அறிவித்திருந்த போராட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்த நிலையில் முழு மலைப்பகுதியும் காவல்துறை பாதுகாப்பில் கடுமையாக முடக்கப்பட்டுள்ளது. அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து மாடுகளின் உரிமையாளர்கள் சிலரை காவல்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கைது செய்து ஒரு திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பதட்டம் நிலவி வருகிறது. தொடர்ந்து இதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நெல்லை மாநகர பகுதியில் உள்ள பாளையங்கோட்டை எல்எஸ் பகுதியில் உள்ள எல்எஸ் திருமண மண்டபத்தில் தங்கியிருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அவரை சுற்றியுள்ள பகுதியில் பாதுகாப்பு ரீதியாக காவல்துறையினர் 24 மணி நேரம் கண்காணிப்பை வலுப்படுத்தியுள்ளனர். தொடர்ந்து போராட்டத்திற்காக சீமான் அல்லது கட்சியினரோ ஏதேனும் வெளியே செல்லும் முயற்சியில் மேற்கொள்ளப்பட்டால் உடனடி கைது நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சீமான் தங்கியிருக்கும் மண்டபம் முன்பாக அதிக அளவில் காவல்துறை குவிக்கப்பட்டுள்ளதால் அந்த பகுதி தற்போது முழுமையான பாதுகாப்பு வளையத்திற்கு உள்ளது. போராட்டம் தொடர்பான அடுத்த கட்ட நிலைமைகள் மாவட்டம் முழுவதும் தீவிரமாக போலீசார் கண்காணித்து வருகின்றனர். சீமான் தங்கியுள்ள ஹோட்டல் முன் போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர். தடையை மீறி சீமான் போராட்டத்திற்கு புறப்பட்டால் அவர் கைது செய்யப்பட வாய்ப்பிருப்பதாகவும் அண்மை செய்தியை பார்த்தோம். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.